இது வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, "அதுவா வருது" என்பார். நான் எங்க அது மாரி ம். யோசிக்க 3 விஷயம் தான்ப்பா. என்ன ம். அப்டின்னா, நேர்ல பார்த்தது, ம். புக்ல படிக்கிறது, ம். கற்பனை பண்றது. இது 3ம் கலந்து தான் நான் எல்லா படமும் பண்ணியிருக்கேன். ஓகே நெ சார். ஓகே நெ சார். நெ நிஜமா நடந்த சம்பவங்கள் தான் நெறையா என்னோட ட்ராக்ல வரும். ஓகே. அப்புறம் புக்ல படிக்கிறத வச்சு இமேஜ் பண்ணி அது ஒண்ணு கற்பனையா பண்றது. அப்புறம் பொதுவாவே இப்போ கதைக்கு தகுந்த மாரி பண்ணணுங்கும்போது, சில நிஜமா நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் இது வராது. ம். அப்ப அந்த கதைக்கு தகுந்த மாரி பண்ணணுங்கும்போது, கற்பனை பண்ணி கொஞ்சம் கற்பனை. அசிஸ்டன்ட் டைரக்டர். எனக்கு ம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அ துரை ஓகே. அவரு ஒரு அசிஸ்டன்ட் எனக்கு. ம். எஸ்பி ராஜ்குமார் இப்ப டைரக்டர் ஆயிட்டான். 7, 8 படம் பண்றான். ஓகே, ஓகே. பண்ணியிருக்காப்புல இதுவரைக்கும். ம். சுறாலாம் அவன் தான் பண்ணான். ஓகே சார். அவன் ஒரு அசிஸ்டன்ட். அப்புறம் மீனாட்சி சுந்தரம்னு, ம். அப்புறம் வேல்முருகன். வேல்முருகன் இப்ப ஆட்டோகிராஃப்லாம் நடிச்சான். நெறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே சார். ஓகே இந்த சார். 4 பேர் தான் எனக்கு பெர்மனன்ட் ஆஸ்தான உதவி இயக்குனர்கள். ஓகே. காமெடி ட்ராக்குக்கு அதான் 4 பேரும் ஒரே படத்துல இருக்காது. ம். ஒரு படத்துக்கு இவங்க 2 பேர கூப்பிடுவேன். இன்னொரு படத்துக்கு இவங்க 2 பேர கூப்பிடுவேன். ம். ஏன்னா சம்பளம் கட்டுப்படி ஆகாதுல்ல. அதனால அப்படி ஷேர் பண்ணி பண்ணுவோம். ஓகே. அந்த மாரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றது.